வணக்கம். நண்பர்களே, நீங்க எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியலையா? ஆனா உங்களோட கம்மியா படிச்சவன் உங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்களா? அப்ப அவசியம் இந்த சாணக்கியரின் 6 ஆகர்ஷண விதிகளை பின்பற்றி பாருங்கள். பணம் உங்களிடம் வரும். இப்போது இந்த பதிவை கேளுங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் வேலன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் நேர்மையானவன், கடின உழைப்பாளி, ஆனால் வறுமையில் வாடினான். குடும்பத்திற்கு சோறு போடுவதற்கே அவன் கஷ்டப்பட்டான். அவனது நண்பர்கள் வணிகத்தில் முன்னேறி செல்வந்தர்களாக மாறுவதை பார்த்து வேலனுக்கு ஏமாற்றமும் பொறாமையும் ஏற்பட்டது. ஒரு நாள் மாலை ஊரின் மூத்தவரும் ஞானியுமான மகாவித்துவான் ஒருவர் கிராமத்திற்கு வந்தார். வேலன் அவரிடம் தனது துயரத்தை பகிர்ந்து கொண்டான். ஐயா, நான் கடினமாக உழைக்கிறேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் பணம் வருவதில்லை? நான் என்ன தவறு செய்கிறேன் என்று கேட்டான். மகா வித்துவான் சிரித்தார். மகனே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சாணக்கியர் என்ற பேரறிஞர் இருந்தார். அவர் தனது நீதி நூலில் பணம் சார்ந்த 6 முக்கிய விதிகளை கூறியுள்ளார். இந்த விதிகளை புரிந்து கொண்டு பின்பற்றுபவர்கள் செல்வத்தை அடைய முடியும். இந்த 6 விதிகளுக்கு எதிராக செயல்படுபவர்கள் வறுமையில் வாடுவார்கள். வேலன் ஆர்வமுடன் கேட்டான். அன்றிரவு முழுவதும் மகாவித்துவான் சாணக்கியரின் 6 ஆகர்ஷண விதிகளை வேலனுக்கு விளக்கினார். ஒவ்வொரு விதியையும் ஒரு கதையாக அவர் சொன்னார். இப்பொழுது அந்த 6 விதிகளையும் அதை விளக்கும் கதைகளையும் பார்ப்போம். முதல் விதி சுத்தம் மற்றும் மரியாதை. குச்சைலினம் தந்தமலோபதாரினம் பஹ்வாஷினம் நிஷ்டுரபாஷினம் சூரியோதயே சாஸ்தமிதே சயானம் விமுஞ்சதி ஸ்ரீர் யதி சக்கரபாணி. மகாவித்வான் தனது முதல் கதையை தொடங்கினான். வேளா, உனக்கு கோவிந்தன் என்ற நண்பன் இருக்கிறான் அல்லவா? அவன் எப்போதும் அழுக்கு உடையுடன், முடியை சீவாமல், பல் துளக்காமல் இருப்பான். அவன் கசப்பான வார்த்தைகளை பேசுவான். காலையில் தாமதமாக எழுந்திருப்பான். அவனை பார், அவன் எப்போதும் வறுமையில் இருக்கிறான் என்றார். ஆம் ஐயா, கோவிந்தன் மிகவும் புத்திசாலி, ஆனால் ஏழையாகவே இருக்கிறான் என்றான் வேலன். சாணக்கியர் கூறுகிறார், அழுக்கு உடை அணிபவர், பல் சுத்தம் செய்யாதவர், அதிகமாக சாப்பிடுபவர், கடுமையான வார்த்தைகள் பேசுபவர், சூரிய உதயத்தில் உறங்குபவர் ஆகியோரை செல்வத்தின் தெய்வமான லட்சுமி விட்டு விலகுவாள். கோவிந்தனின் வாழ்க்கை சரிந்து போவதற்கு இந்த பழக்கங்களே காரணம். அவன் சுத்தமாக இல்லாததால் உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்பட்டது. அவனது கசப்பான வார்த்தைகளால் நண்பர்கள் அவனை விட்டு விலகினர். சமூகத்தில் அவனுக்கு மரியாதை கிடைக்கவில்லை. சுத்தமும் மரியாதையும் செல்வத்திற்கு அடித்தளம் என்று மகாவித்துவான் விளக்கினார். நீ உன்னுடையையும் உடலையும் சுத்தமாக வைத்துக்கொள். மரியாதையுடன் பேசு. அப்போது லட்சுமி உன்னை நாடி வருவாள். இரண்டாவது விதி நேர்மையான பேச்சு நிஷ்டுர பாஷனம். கடுமையான வார்த்தைகள் பேசுபவர். இரண்டாவது கதையை மகாவித்துவான் தொடங்கினார். வேளா, உனக்கு சங்கர் என்ற வணிகன் தெரியுமா? அவனுடைய வாய் ஒரு கூர்மையான வாள். யாரிடம் பேசினாலும் கடுமையாக பேசுவான். வாடிக்கையாளர்களிடம், வேலையாட்களிடம், குடும்பத்தினரிடம் எப்போதும் கோபமாகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொள்வான். இதனால் அவனது வியாபாரம் நாளுக்கு நாள் சரிந்தது. வாடிக்கையாளர்கள் அவனை விட்டு விலகினர். அவனுக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை. சாணக்கியர் கூறுகிறார், தன் வார்த்தையை கட்டுப்படுத்தாதவன், தன் பேச்சால் பிறர் மனதை புண்படுத்துபவன், அவனை லட்சுமி விட்டு விலகுவாள். பேச்சில் கட்டுப்பாடு இல்லாதவனால் நண்பர்களை உருவாக்க முடியாது. அவன் எப்போதும் எதிரிகளால் சூழப்பட்டிருப்பான். மகனே, உன் பேச்சு உன் செல்வம். இனிமையான வார்த்தைகள் பேசு. எப்போதும் உண்மையை சொல். ஆனால் கடுமையாக சொல்லாதே. அப்போது உன் வாழ்க்கையில் நண்பர்களும் வாய்ப்புகளும் பெருகும். வேலன் தனது பேச்சு பழக்கத்தை சிந்தித்தான். அவனும் சில சமயங்களில் கடுமையாக பேசுவதுண்டு. அதுவே அவனது வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருக்கலாம். மூன்றாவது விதி சீரான உணவு பஹ்வாஷினம். அதிகமாக சாப்பிடுபவர். மூன்றாவது கதையை மகாவித்துவான் சொன்னார். பழங்காலத்தில் தேவதத்தன் என்ற ஒரு பிராமணன் இருந்தான். அவன் மிகவும் அதிகமாக சாப்பிடுவான். சாப்பாட்டில் கட்டுப்பாடு இல்லாதவனாக இருந்தான். அவன் சம்பாதித்த பணம் முழுவதும் உணவுக்காகவே செலவாகியது. மேலும் அதிகமாக சாப்பிட்டதால் அவனது உடல் நலமும் பாதிக்கப்பட்டது.
வேலை செய்யும் ஆற்றலை இழந்தான். படிப்படியாக அவன் மிகவும் ஏழ்மையானான். சாணக்கியர் கூறுகிறார், தனக்கு தேவையானதை விட அதிகமாக சாப்பிடுபவன், உணவில் கட்டுப்பாடு இல்லாதவன், அவனிடம் பணம் இல்லாமல் போகும். அதிகமாக சாப்பிடுவதால் அவனது உடல் நலமும் கெடும். வேளா, உணவு உன் உடலுக்கு எரிபொருள். அதிகமான எரிபொருள் எந்திரத்தை கெடுக்கும். குறைவான எரிபொருள் அதை செயலிழக்கச் செய்யும். தேவையான அளவு சாப்பிடு. அதில் பாதி உணவை மனதுக்கும் பாதியை உடலுக்கும் கொடு. இந்த விதி வேலனுக்கு புத்துணர்ச்சி அளித்தது. அவனும் அதிகமாக சாப்பிடும் பழக்கமுடையவன். இனி அதை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான். ஹேஷ்டேக் 4வது விதி, காலை உதயத்தில் எழுதல். சூரியோதயே சாஸ்தமிதே சயானம். சூரிய உதயத்திலும் அஸ்தமனத்திலும் உறங்குபவர். 4வது கதை. வேளா, உனக்கு முருகன் என்ற விவசாயி தெரியுமா? அவன் சூரியன் உதிக்கும் வரை உறங்குவான். மாலை சூரியன் மறையும் போது மீண்டும் உறங்குவான். அவன் நாளின் மிக முக்கியமான நேரங்களை இழந்தான். விவசாயத்திற்கு ஏற்ற நேரத்தில் அவனால் வேலை செய்ய முடியவில்லை. அவனது வயல்கள் பாழடைந்தன. படிப்படியாக அவன் கடனாளியானான். சாணக்கியர் கூறுகிறார், சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை உறங்குபவன் லட்சுமியை இழப்பான். இந்த நேரத்தில் இறைவனை வழிபட வேண்டும். தேவையற்ற உறக்கம் எப்போதும் நஷ்டத்தையே தரும். மகனே, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பவன் அதிக ஒழுக்கமானவன், செயல்திறன் மிக்கவன், இலக்கு நோக்கியவனாக இருப்பான். நாளின் ஆரம்பம் நேர்மறையாக இருந்தால் வேலையிலும் நல்ல முடிவுகள் கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து உன் வேலைகளை தொடங்கு. அப்போது உனக்கு அதிக நேரம் கிடைக்கும். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நீ செல்வந்தனாகலாம். 5வது விதி, பொருளாதார ஒழுக்கம். இந்த விதியை சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் விரிவாக விளக்கியுள்ளார். மகாவித்வான் 5வது கதையை சொன்னார். பழங்காலத்தில் தனஞ்சயன் என்ற ஒரு வணிகன் இருந்தான். அவன் நிறைய சம்பாதித்தான். ஆனால் சேமிப்பதில் கவனம் இல்லாதவனாக இருந்தான். தேவையில்லாத பொருட்களில் பணத்தை வீணடித்தான். முதலீடு செய்யாமல் சேமிக்காமல் எல்லா பணத்தையும் செலவு செய்து விட்டான். ஒரு காலத்தில் அவன் மிகவும் ஏழ்மையானான். சாணக்கியர் கூறுகிறார், சம்பாதிப்பது மட்டும் போதாது, அதனை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் வேண்டும். பணத்தை பணமாக்கும் முறையை அறிய வேண்டும். முதலீடு என்பது பணத்திலிருந்து பணம் ஈட்டும் வழி. உனக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்ய முதலீடு மூலம் பணம் ஈட்டுவது நல்லது. பணத்தை குவிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துபவர்கள் பணத்தை எவ்வாறு முதலீடு செய்து அதிக பணம் ஈட்டலாம் என்பதை புறக்கணிக்கிறார்கள். வேளா, உன் வருமானத்தை 4 பங்குகளாக பிரி. 1 பங்கு அன்றாட செலவுக்கு, 1 பங்கு சேமிப்புக்கு, 1 பங்கு முதலீட்டுக்கு, 1 பங்கு தர்மத்திற்கு. பணத்தின் மதிப்பு காலத்தால் குறைந்து விடுகிறது. எனவே நீ பணம் ஈட்டாவிட்டால் நீ அதனை இழக்கிறாய். இந்த விதி வேலனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவன் தன் பணத்தை சரியாக மேலாண்மை செய்ய கற்றுக்கொண்டான். 6வது விதி, நேர்மையான வழி. அநியாயம், தந்திரம் அல்லது நேர்மையற்ற முறையில் ஈட்டப்பட்ட பணம் 10 ஆண்டுகளுக்கு மேல் நிலைக்காது. 11வது ஆண்டில் அந்த செல்வம் மூலத்துடன் அழிந்துவிடும். மகாவித்வான் கடைசி கதையை சொன்னார். தருமசேனன் என்ற ஒரு அதிகாரி இருந்தான். அவன் லஞ்சம் வாங்கி மோசடி செய்து மக்களை ஏமாற்றி பெரும் செல்வத்தை சேர்த்தான். அவன் அரண்மனை கட்டினான், பணத்தை துஷ்பிரயோகம் செய்தான். ஆனால் 11வது ஆண்டில் அவனது உலகமே சரிந்தது. அவன் செய்த அநியாயங்கள் வெளிப்பட்டன. அவனது செல்வம் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். சாணக்கியர் கூறுகிறார், அநியாயமான, தந்திரமான அல்லது நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த பணம் 10 ஆண்டுகளுக்கு மேல் நிலைக்காது. 11வது ஆண்டில் அதன் மூலத்துடன் அந்த செல்வம் அழிந்துவிடும். வேளா, உண்மையான செல்வம் நேர்மையான வழியில் வர வேண்டும். பொய், மோசடி, ஏமாற்றுதல் இவைகள் தற்காலிகமாக பணம் தரலாம். ஆனால் அவை நீண்ட காலத்தில் அழிவையே தரும். உன் உழைப்பில் நேர்மையாக இரு. கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் நிலைத்து நிற்கும். 6 விதிகளின் சாரம். மகாவித்வான் 6 கதைகளையும் சொல்லி முடித்தார். வேலனின் கண்களில் ஒளி தெரிந்தது. ஐயா, இந்த 6 விதிகளையும் பின்பற்றினால் நான் செல்வந்தனாகலாமா என்று கேட்டான்.
மகனே, இவை வெறும் விதிகள் அல்ல, இவை வாழ்க்கை முறைகள். சாணக்கியர் இவற்றை ஆகர்ஷண விதிகள் என்று அழைத்தார். ஏனென்றால் இவை செல்வத்தை உன்னை நோக்கி இழுக்கும் என்றார். மகாவித்துவான் தொடர்ந்தார். சாணக்கியர் காலத்தில் செல்வம் அரசர்களிடமும் அரச குடும்பத்தினரிடமும் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று யாரும் செல்வந்தராகலாம். அதற்கு சரியான மனநிலையும் பழக்கங்களும் அணுகுமுறையும் வேண்டும். உண்மையான செல்வந்தர்கள் அனைவரும் தங்கள் வேலையை நேசிக்கிறார்கள். அவர்கள் பணக்காரர்களான பிறகும் கடினமாக உழைக்கிறார்கள். அவர்கள் எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறார்கள். சாணக்கியரின் இந்த விதிகள், சுத்தமாக இரு, இனிமையாக பேசு, கட்டுப்பாட்டுடன் சாப்பிடு, அதிகாலையில் எழுந்திரு, பணத்தை சேமித்து முதலீடு செய், நேர்மையான வழியில் சம்பாதி, இவை உன்னை செல்வத்தின் பாதையில் நடத்தும். முடிவுவேலன் மகாவித்வானின் கதைகளை தன் வாழ்வில் பின்பற்ற முடிவு செய்தான். அவன் தினமும் அதிகாலையில் எழுந்தான். தூய்மையாக இருந்தான். உணவில் கட்டுப்பாடு வைத்தான். இனிமையாக பேசினான். பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் கற்றுக்கொண்டான். நேர்மையான வழியில் உழைத்தான். ஆண்டுகள் செல்ல செல்ல வேலன் மெல்ல மெல்ல முன்னேறினான். அவனுடைய சிறு தொழில் பெரிய வியாபாரமானது. அவன் தன் கிராமத்திலேயே செல்வந்தனானான். மற்றவர்களுக்கு உதவினான். சமூகத்தில் மரியாதை பெற்றான். ஒரு நாள் வேலனின் நண்பன் கோவிந்தன் அவனிடம் வந்தான். வேலா, நீ எப்படி இந்த நிலைக்கு வந்தாய் என்று கேட்டான். வேலன் சிரித்து கொண்டே சொன்னான், சாணக்கியரின் 6 ஆகர்ஷண விதிகள்தான் என் வாழ்க்கையை மாற்றின. சுத்தம், இனிமையான பேச்சு, கட்டுப்பாடான உணவு, அதிகாலை எழுச்சி, பொருளாதார ஒழுக்கம், நேர்மை, இவைதான் என் செல்வத்தின் அடித்தளம். கோவிந்தனும் இந்த விதிகளை பின்பற்ற முன்வந்தான். அவனும் மெல்ல முன்னேறினான். கிராமம் முழுவதும் சாணக்கியரின் 6 ஆகர்ஷண விதிகள் பற்றி பேச ஆரம்பித்தனர். இந்த கதை கூறுவது, வறுமை என்பது விதியல்ல, அது நமது பழக்கங்கள் மற்றும் அணுகுமுறைகளின் விளைவு. சாணக்கியரின் 6 ஆகர்ஷண விதிகள் நம்மை செல்வத்தை நோக்கி இழுக்கும் காந்தங்கள். அவற்றை பின்பற்றினால் வாழ்க்கையில் செல்வமும் மரியாதையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். சாணக்கியர் கூறியது போல், பணம் என்பது வாழ்க்கையின் இலக்கு அல்ல, அது நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு கருவி. பணத்தை பணமாக்கும் முறையை அறிந்தவன் பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறான்.